வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு பாகிஸ்தானில் ஒளிந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய நிலை என்ன? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மீடியா எந்த விதமான பொய்யை பரப்பி வருகிறது? அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல இருந்து கொண்டே எந்த விதமான பொய்யான ஸ்டேட்மெண்ட்களை உலக நாடுகளுக்கு முன்பு எடுத்து வைக்கிறார்கள்? ஐஎஸ்ஐயோடைய ஸ்டாண்ட் என்ன? பாகிஸ்தான் ஆர்மியோடைய ஸ்டாண்ட் என்ன? இது போன்ற பல கேள்விகள் இருக்கும்போது பாகிஸ்தான்ல ஒளிந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய நிலையம் நீங்க புரிந்து பஹாவல்பூர் என்கிற இந்த இடம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அரங்கு, ஒரு ஸ்டேடியம். இங்க வைக்கப்பட்ட 14 சவப்பெட்டிகள். அனைத்து சவப்பெட்டிகள் மீது பாகிஸ்தானின் கொடி, பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர், ஆர்மி சீஃப், அங்க இருக்கக்கூடிய பல உயர் அதிகாரிகள், ஐஎஸ்ஐயை சார்ந்த பல நபர்கள் யூனிஃபார்மில் பார்க்கப்பட்டார். அப்போ இந்த இறந்த நபர்கள் யார்? இவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? எதற்காக பாகிஸ்தானில் இந்த அளவில் ஸ்டேட் ஆனருடன் இந்த அனைத்து நபர்களையுமே அடக்கம் செய்தார்கள்? அப்போ பாகிஸ்தானில் உயிரிழந்த இந்த நபர்கள், இந்த 14 சவப்பெட்டிகளில் மிக முக்கியமான தீவிரவாதியும் இருக்கிறாரா என்கிற அந்த கேள்வி. ஜெய்ஷே முகமதை சார்ந்த நபரா, ஹிஜ்புல் முஜாஹிதீனை சார்ந்த நபரா, அல்ல லஷ்கரே தொய்பாவை சார்ந்த நபரா என்கிற எதற்காக இந்த வீடியோவை, இந்த சவப்பெட்டிகளை நான் இதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. எங்கள் கையில் கிடைத்த இந்த கடிதம் உருதுவில் இருக்கிறது. இந்த கடிதத்திற்கும் நீங்க பார்த்த அந்த வீடியோவிற்கும் ஒரு சம்மதம் இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. என்னவென்று நீங்க பாருங்க. ஜெய்ஷே முகமதுடைய சீஃப் மௌலானா மசூத் அஸ்ஹர் வழியாக வெளிவந்த கடிதமாக இது பார்க்கிறது. மௌலானா மசூத் அஸ்ஹர் இந்த கடிதத்தில் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூரில் இவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இவருடைய மசூதி டார்கெட் செய்யப்பட்டது. இந்த டார்கெட்டில் மௌலானா மசூத் அஸ்ஹருடைய அக்கா, அக்காவின் கணவர், இவருடைய மாப்பிள்ளையின் மனைவி, இவருடைய மருமகள், இதை தாண்டி மௌலானா மசூத் அஸ்ஹருடைய ஒரு சொந்தக்காரர், அவருடைய தாயார், 2 நண்பர்கள், ஆக மொத்தம் 14 நபர்கள் கொல்லப்பட்டதாக இந்த கடிதத்தில். இதையும் தாண்டி மிக முக்கியமாக இன்று மாலை 5 மணி அளவில் கடைசி சடங்கு நடைபெறும் என்று கூறியிருந்தார் பஹாவல்பூர். அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த 14 சவப்பெட்டிகள், இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த 14 சவப்பெட்டிகள். அப்படி இந்த கடிதம் உண்மையாக இருந்தால், இந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் சந்தோஷம். காரணம், ஆபரேஷன் சிந்தூருடைய அந்த ஆம்பிஷன், அந்த எய்ம் சக்சஸ் ஆகிவிட்டது. நேரடியாக தீவிரவாதிகளுடைய அந்த குடும்பத்தினர்களை இந்தியா தாக்கியுள்ளதாக அது உண்மையாகும். ஆனால் மௌலானா மசூத் அஸ்ஹர் தப்பித்து விட்டார். காரணம், அந்த கடிதத்தை எழுதிய நபரே மௌலானா மசூத் அஸ்ஹர். இந்த ஆபரேஷனில் நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் ஆர்மி மற்றும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ இது போன்ற பல்வேறு தீவிரவாதிகளை ப்ரொடெக்ட் செய்து வருகிறது. லஷ்கரே தொய்பாவின் சீஃப் ஹாஃபிஸ் சயீத், ஜெய்ஷே முகமதின் சீஃப் மௌலானா மசூத் அஸ்ஹர், அல்ல ஹிஜ்புல் முஜாஹிதீனுடைய சீஃப் சையத் சலாவுத்தீன், இந்த 3 மிகப்பெரிய தீவிரவாத அமைப்புகளை தான் இந்தியா டார்கெட் செய்தது. இந்த 3 தீவிரவாத அமைப்புகளுமே கடந்த 30 ஆண்டுகளாக இந்தியாவை டார்கெட் செய்து வருகிறது. இந்தியாவில் தீவிரவாதத்தை பரப்பி வருகிறார்கள். இந்த 9 இடங்களை நீங்க பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 3 குரூப்ஸ்கள். நான் ஏற்கனவே கூறியபடி லஷ்கரே தொய்பா, ஜெய்ஷே முகமது மற்றும் ஹிஜ்புல் முஜாஹிதீனை சார்ந்த முப்படைகளுமே, இன்று ஏர்ஃபோர்ஸ், இன்று நாவி மற்றும் நேவி 3 படைகளுமே சேர்ந்துதான் இந்த ஆபரேஷனை நடத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் என்கிற இந்த பெயர் எப்படி வந்தது என்கிற அந்த கேள்வியும் கேட்கப்படுகிறது. அதற்கான மிக முக்கியமான காரணம், ஹிமான்ஷி நர்வால் தன்னுடைய கணவருடைய சடலத்தை வைத்து எந்த அளவில் பித்து பிடித்தபடி பேச முடியாமல், என்ன செய்வதென்றே புரியாமல் அங்கு அமர்ந்திருந்த அந்த புகைப்படம் ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கிய அந்த புகைப்படம். கடந்த 10 ஆண்டுகளில் 350க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான நபர்கள் ஆண்கள். அப்போ அத்தனை விதைவைகள் அனைவருக்குமே பதில் கொடுப்பதாக இந்த பெயரை சூட்டியுள்ளது இந்திய ராணுவம். ஏப்ரல் 22ஆம் தேதி
பெஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கான பொறுப்பை த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்கிற ஒரு அமைப்பு, TRF என்கிற அமைப்பு ஏற்றுக்கொண்டது சோஷியல் மீடியா வழியாக. லஷ்கரே தொய்பாவுடைய ஒரு ஷேடோ ஆர்கனைசேஷன் 26 அப்பாவிகளை கொலை செய்த அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இந்த அமைப்பு இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே இன்டெலிஜென்ஸ், ரா போன்ற பல்வேறு அமைப்புகளை இந்திய அரசாங்கம் இறக்கியது. TRF இதை சார்ந்த பல்வேறு விஷயங்களை அலசி ஆராயும் போது அனைத்திற்கான கனெக்ஷனுமே லஷ்கரே தொய்பாவில் போய் முடிந்தது. லஷ்கரே தொய்பா அதாவது ஹாஃபிஸ் சயீத். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், ரா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல், அதாவது பாகிஸ்தானிலும் இந்தியாவிற்கு தகவல் கொடுக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் இருப்பார்கள். இவர்கள் எல்லாருமே கொடுத்த தகவலை வைத்து பல எவிடன்சஸ்களை நாம் சேகரித்தோம். லஷ்கர் கேம்பை டெஸ்ட்ராய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முடிவிற்கும் இந்தியா, அதாவது எந்த இடத்திலிருந்து பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதம் பரப்பப்படுகிறதோ அந்த இடத்தையே அழிக்க வேண்டும் என்கிற முடிவை இந்திய அரசாங்கம் எடுத்தது, இந்திய ராணுவம் எடுத்தது. காரணம், லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷே முகமது, ஹிஜ்புல் முஜாஹிதீன் போன்ற மிக முக்கியமான தீவிரவாத அமைப்புகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நபர்கள் யார்? பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISI. மொத்தம் 5 இடங்கள், மிக முக்கியமான இடங்கள். இது எல்லாருக்குமே தெரிந்த இடங்கள். நாங்கள் ஒரு 5 நாட்களுக்கு முன்பே அதை பற்றி எல்லாம் எடுத்து காட்டியிருந்தோம். ஜெய்ஷே முகமது அண்ட் லஷ்கர் தொய்பாவுடைய மிக முக்கியமான ஸ்தலங்கள். இந்த இடங்களில் டார்கெட் நடக்கலாம் என்கிற அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே POKக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது பாக் ஆக்கிபைட் காஷ்மீர். ஆனால் 4 இடங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள், பார்டர்ல இருந்து, இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து ஒரு இடம் 104 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அங்கேயும் போய் நான் இந்த தாக்குதலை நடத்தினேன். இந்த 9 டார்கெட்டட் ஏரியாக்களில் நீங்க பார்த்தீங்கன்னா 4 பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயும் 5 POKக்குள்ளேயும் இருந்தது. 4 ஜெய்ஷே முகமதுடைய லான்ச் பேட்ஸ், 3 லஷ்கரே தொய்பாவை சார்ந்த இடங்கள், கேம்ப்ஸ்கள், 2 ஹிஜ்புல் முஜாஹிதீனுடைய கேம்ப். ஆக மொத்தம் 9 இடங்கள். மே 7ஆம் தேதி இரவு 1:05 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனை நடத்தியது. 24 மிசைல்ஸ்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 டெரர் கேம்ப்கள் மீது தாக்குதலை நடத்தியது. 25 நிமிடத்திற்குள் இந்த 9 இடங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்த செய்தியும் கிடைத்தது. 90க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்த செய்தி. இதில் ஹாஃபிஸ் சயீத், மௌலானா மசூத் அஸ்ஹர், சயீத் சலாவுத்தீன் இவர்கள் தப்பித்து விட்டதாகவும் அந்த தகவல் கிடைத்துள்ளது. எப்படி என்று நீங்க பாருங்கள். இவர்களை அங்க இருக்கக்கூடிய சீக்ரெட் லொகேஷன்ல இருக்கக்கூடிய பங்கர்ஸ்களில் ஒளித்து வைத்ததாக அந்த தகவல் கிடைத்துள்ளது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ISI மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆர்மி இந்த வேலையை பார்க்கிறாங்க. ஹாஃபிஸ் சயீத் லாஹோர் ஜோஹார் பாக் என்கிற இந்த இடத்தில் அடிக்கடி தென்பட்டார். ஒரு மிகப்பெரிய ஹெவி ப்ரொடெக்ஷனில் இந்த நபர் வருவாராம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று அந்த இடத்திற்கு மக்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு எதிராக பல ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வந்த அந்த காட்சி எல்லாம் இருக்கிறது. புல்வாமா தாக்குதலுக்கு பின்பு பாகிஸ்தான் ராணுவம் இவரை அண்டர் கிரவுண்ட் போவதாக கூறியிருந்தார்கள். ஆனாலும் இந்த நபர் அடக்கவில்லை. ஆனால் பஹல்காம் தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடமே பாகிஸ்தான் ராணுவம் ப்ரொடெக்ஷன் கொடுத்த முதல் நபர் இதே ஹாஃபிஸ் சயீத். அந்த நபரை சீக்ரெட் லொகேஷனுக்கு கூட்டி சென்றார். ஹாஃபிஸ் சயீதுக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய தீவிரவாதி, UN ரெகக்னைஸ் தீவிரவாதி மௌலானா மசூத் அஸ்ஹர். சியால்கோட் என்கிற இந்த இடத்தில் இந்த நபரை பல நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த நபருடைய வீடெல்லாம் இருக்கிறது. இந்த நபர் எழுதிய அந்த கடிதமும் 14 இந்த நபருடைய குடும்பத்தினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு 2வது தீவிரவாதிக்கு அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தான். அதுதான் மௌலானா மசூத் அஸ்ஹர். 3வதாக சயீத் சலாவுத்தீன் POKல இருக்கக்கூடிய முசஃபராபாத் அங்கிருந்து ஆபரேட் செய்யக்கூடிய இந்த தீவிரவாதி. அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவத்திற்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தது. நீங்க லொகேஷனை செட் செய்யுங்கள், நீங்க தேதியை குறியுங்கள், நீங்க நேரத்தை குறியுங்கள், நீங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுத்துக்கொண்டாலும் அரசாங்கம் உங்களிடம் கைகோர்த்து நிற்கும் என்று கூறுகிறார். எதிர்கட்சிகள் அவர்களும் இந்த நாட்டிற்காக ராணுவத்துடன் நாங்கள் நிற்போம் என்று கூறுகிறார். அதாவது இந்தியன் ஆர்மிக்கு ஃப்ரீ ஹேண்ட். பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹாஃபிஸ் சயீத் மற்றும் எங்களுடைய டார்கெட் கிடையாது. கடந்த 30 ஆண்டுகளாக வேற எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்
இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ அனைவருமே நாம் தாக்க போகிறோம். ஒரு ரெசிஸ்டன்டை நாங்கள் காட்ட போகிறோம். ஒரு பதிலை தீவிரவாதிக்கு எதிராக நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துவோம் என்ற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து லஷ்கர் உடைய கேம்ப் மர்கஸில் இருக்கிறது. 26/11 மும்பை தாக்குதலில் அஜ்மல் கசாப் அவருக்கு கிடைத்த ட்ரைனிங் இதே கேம்ப். இது மட்டுமல்ல, டேவிட் ஹெட்லி மற்றும் தாஹிர் ஹுசேன் ரானா இந்த 2 பேருக்குமே 26/11 உடைய மாஸ்டர் மைண்ட்ஸ் இவர்களுக்கும் இந்த ட்ரைனிங் கேம்பில் தான் ட்ரைனிங் கிடைத்தது. பாகிஸ்தானுடைய டெரர் ஃபேக்டரியை நேரடியாக நாம் தாக்கினோம். ஆனால் இது போன்ற பல தகவல் இருந்தால் கூட பாகிஸ்தானின் மீடியா எந்த விதமான தகவலை எடுத்துக்காட்டுகிறது. பாகிஸ்தானில் ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கூப்பிட்டிருந்தார். அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல இருந்து பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் ஷரீஃப் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், we knew by 10 p.m. on May 6 that India would attack. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியா அட்டாக் செய்ய போகிறது. அப்போ உங்களுக்கு தெரிந்திருந்தால் எதற்காக நீங்க ரியாக்ஷன் எடுத்து வைக்கவில்லை? எதற்காக நீங்க எந்த ஆக்ஷன் பிளானுமே செய்யவில்லை? அவர்களுடைய மக்களை ஏமாற்றணும், மக்களுக்கு முன்பு பொய்களை எடுத்து வைக்கணும். இது மட்டுமல்ல, பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் கூறிய மற்ற பொய்களையும் நீங்க பாருங்க. ஏர்ஃபோர்ஸ் வாஸ் ரெடி, நாங்க தயாராக இருந்தோம். ஆனால் துரதிருஷ்டமாக இந்திய ஆர்மி, இந்திய ஏர்ஃபோர்ஸ் எல்லையை கடந்து இந்த தாக்குதலை நடத்தி சென்றோம். 80க்கும் மேற்பட்ட ஜெட் ஃபைட்டர்ஸ்களை இந்தியா பயன்படுத்தியது இந்த டார்கெட்டிற்காக. நாங்கள் 5 போர் விமானங்களை சுட்டு தாக்கி இருக்கிறோம். அதிலும் மிக முக்கியமாக 3 ரஃபால் ஜெட்ஸ்களை நாங்கள் தாக்கி இந்தியாவில் 6 இடங்களில் நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். அதில் 26 நபர்கள் கொல்லப்பட்டதாக அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆனால் பாகிஸ்தானில் 90க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதை அவர் எங்கேயுமே பேசவில்லை. 90க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டதாக அவர் எங்கேயுமே எடுத்து வைக்கவில்லை. ஆனால் இதே பார்லிமெண்ட்டில் பேசும்போது இன்னொரு விஷயத்தை அவர் உணர்ந்துவிட்டார். நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் நான் இந்த முறையை சீக்கிரமாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூனரலுக்கு நான் செல்ல வேண்டிய கட்டாயம். நான் மட்டுமல்ல, ஆர்மி சீஃப் ஜெனரல் ஆசிம் முனீரும் என்னுடன் வருகிறார். அவரும் அங்க அந்த ஃபியூனரலுக்கு வரணும் என்று கூறினார். கடைசி ஊர்வலத்துக்கு வரணும். அந்த 14 நபர்களுடைய டெட் பாடிஸ் எந்த இடத்தில் எடுத்து வைக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு தான் இவர்களும் சென்றார்கள். அப்போ இந்த நபர்களுடைய ஐடென்டிட்டி, இதில் மிக முக்கியமான தீவிரவாதி கொல்லப்பட்டாரா? ஹாஃபிஸ் சயீத், சலாவுதீன் அல்ல மசூத் அஸ்ஹர் ஆர் தாவூத் இப்ராஹிம். இந்த 14 சவப்பெட்டிகளில் யாரோ ஒரு மிக முக்கியமான நபரும் இருப்பதாக ஒரு தகவலும் கசிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றின எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் இதுவரை பாகிஸ்தான் அப்சல் குரு பார்லிமெண்ட் அட்டாக்குடைய மாஸ்டர் மைண்ட், அவருடன் ஒரு இன்டர்வியூ எடுக்கப்பட்டது. டிசம்பர் 2001 20 ஆஜ்தக்ல இருந்து பப்ளிஷ் ஆனது. அப்போ அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகள், அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, பார்லிமெண்ட் அட்டாக்கிற்காக உங்களை பிரெயின் வாஷ் செய்தது யார்? அப்போ அந்த நபர் கொடுத்த பதில், மசூத் அஸ்ஹர் பாகிஸ்தானில் தான் ஒளிந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, எந்த அளவில் இந்த நபரை பிரெயின் வாஷ் செய்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள்னா, அந்த இன்டர்வியூவில் கொடுத்த ஒரு பதில், ஐ நெவர் ஸ்லீப், கண்டினியூஸ்லி பிளானிங் அட்டாக்ஸ் ஆன் இந்தியா. எனக்கு தூக்கமே வராது, தொடர்ந்து 24 மணி நேரமும் நான் இந்தியாவின் மீது எப்படி தாக்குதலை நடத்தலாம் என்கிற அந்த பிளானிங் தான் செய்தேன். இது போன்ற தீவிரவாத அமைப்புகளை, தீவிரவாத ஃபேக்டரியை நடத்தி வரக்கூடிய பாகிஸ்தான் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. அந்த 14 சவப்பெட்டிகள், அதில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஸ்டேட் ஆனர் கொடுத்த பாகிஸ்தான் இதற்கு எந்த பதிலை கொடுக்க போறாங்க? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.